வணக்கங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு துவரம் பருப்புங்க. நம்ம கிராமத்தில் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னால எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நாட்டு துவரையை வேர்க்கடலை வயலில் சுற்றிலையும் போட்டிருப்பாங்க. அது மாதிரி பருத்தி போட்டிருந்தாங்கன்னா பருத்தி சுற்றி துவரம் பருப்பு போடுவாங்க. அந்த துவரம் பருப்பு எதுக்காக அது மாதிரி போடுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் வைக்கிற தேவையான பருப்பை அவர் சொந்த வயல்லே எல்லாமே உருவாக்கிக்குவாங்க. அந்த மாதிரி நாட்டு துவரம் பருப்பை உருவாக்கி அந்த துவரம் பருப்பை இயற்கையாக துவரையில் வாயு அதிகம். அந்த வாயுவை வந்து வெளியேற்றத்துக்காக அதை செம்மண்ணில் குழப்பி வச்சு ஊறல் போட்டு செம்மண்ணில் குழப்பி வச்சு முளைஞ்ச பிறகு அப்புறம் களத்தில் காய வச்சு அதுக்கப்புறம் திரவியில் கைத்திரவை இருக்கு இல்லையா, அதில் உடைப்பாங்க. காரணம் என்னன்னா, துவரையில் வந்து வாயு அதிகம். அந்த வாயுவை அப்படியே சாப்பிட்டோம்னா மூட்டு வலி முழங்கால் வலி வரும் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருந்தது. அந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி துவரம் பருப்பை, பச்சை பயிரை, கொண்டக்கடலையை எல்லாத்தையுமே தானியங்களை எல்லாத்தையுமே முளைக்கட்டி தான் சாப்பிட்டாங்க. அதில் இருக்கிற வாயுவை வெளியேற்றிட்டு. அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நோயே வரல, மூட்டு வலி வரல, வயிறு உப்புசம் வரல. நிறைய பேருக்கு இப்போ வயிறு தொப்பை வரதெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால வர்றது இல்லைங்க. இந்த மாதிரி வாயு உள்ள பொருளை வாயுவை வெளியேற்றாமல் சாப்பிட்றதுனால தான் இந்த தொப்பை பெருசாக வர்றதெல்லாம். உடம்பு நல்லா குண்டாகிறது அதுதான் காரணம். அது மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கு அதுதான் காரணம். அதனால தானியங்கள் எல்லாத்தையுமே பச்சை பயிராக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், துவரம் பருப்பாக இருக்கட்டும், வடை சுடுற கொண்டக்கடலை பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம முளை கட்டிட்டு அப்புறமா சாப்பிட்டோம்னா அந்த பருப்பு வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி முளைக்கட்டின பருப்பு எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து 97 51 10 44 50. கால் பண்ணி ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருவேங்க. அதே மாதிரி கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி தானியங்களை அரைச்சி மாவாக கூட கொடுக்குறோம். கூழ் ஆக்கிறதுக்கு அல்லது ரவை கிண்டுறதுக்கு கோதுமை ரவா இது மாதிரி எல்லாம் நான் முளைக்கட்டி உடச்சும் கொடுக்குறோம், மாவாகவும் கொடுக்குறோம். எல்லாமே அவிக்காம முளைக்கட்டி சாப்பிடணும். நம்ம முளைக்கட்டி கொடுக்கணும், முளைக்கட்டி சாப்பிடணும், அதுக்கப்புறம் சமைக்கணும். இது என்னடா புக்கு? இது வந்துங்க நெருப்பின்றி சமைப்போம் நோயின்றி வாழ்வோம் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த புத்தகம் வந்து திருச்சி ஸ்ரீ சைரங்கா இயற்கை யோகா மருத்துவமனையுடைய MD இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாருங்க. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 வேலைக்கு நீங்கள் சமைக்காமையே சாப்பிட முடியும். 200 வேலைக்கு சமைக்காமல் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து காய்கறிகள், பழங்கள், அந்த அவுல் ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வேலைக்கு முழு உணவாக ஒரு வேலை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இதில் எழுதியிருக்கிறாருங்க. இதுக்கு அடுப்பு தேவையில்ல, ஆயில் தேவையில்ல, உப்பு தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. நாமளே இதில் போட்டிருக்கிற மாதிரி இதில் படித்து நம்ம ப்ராப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. சமைக்காத உணவு இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம்னா, அதாவதுங்க இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சமைக்காத உணவு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல இருக்கிற ரசாயனங்கள்லாம் வெளியேறும். இந்த புத்தகம் அந்தளவுக்கு பயனுள்ள புத்தகம். இந்த புத்தகம் தேவைங்கிறவங்களும் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. 97 51 10 44 50 நம்ம நம்பருங்க.